கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது. ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் முடிந்து போக பண்ணுகிறார். ஒரே ஒரு காரியம் நீங்கள் நம்புங்க. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் முடித்து போட போகிறார். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளை முடிய போகிறது. விசுவாசிப்பீங்களா? கடன் முடிய போகிறது, வியாதி பலவீனங்கள் முடிய போகிறது, காரணமில்லாத பிசாசின் போராட்டங்கள் முடிய போகிறது, உங்களுக்கு குரோதமாக எழும்புகிற மனுஷங்களுடைய தீய கிரியைகள் முடிய போகிறது. எல்லா பிரச்சனைகள் முடிகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. வேதாகமத்தில் அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, காரியம் மாறுதலாய் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அப்படின்னா ஒரே ஒரு மனிதன், ஆமான்ங்கிற ஒரே ஒரு மனிதன் மொர்தெகாயை அழிக்க வேண்டும், யூத குலத்தை அழிக்க வேண்டும், எப்படி ஒரு தேசத்தை ஒரு இனத்தை அழிக்க வேண்டும், ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டான். நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விரோதமாக பெரிய பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போடலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிளான் எல்லாம் மாறுதலாக முடிய போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடலாம் நினைக்கிறாங்கள, கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் முடிக்க போகிறார். கவனிங்க, எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் மொர்தெகாய் குரோதமாக எழும்பின ஆமான்ங்கிற அந்த மனிதன் உருவாக்கின தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டாங்க. அவனுடைய காரியம் முடிஞ்சிச்சு. இதுவரைக்கும் உங்களுக்கு குரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பி இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகளெல்லாம் கர்த்தர் முடிக்க பண்ண போகிறா. ஒரு ஏழை மனிதன், அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள். ஆனால் அவருக்கு பெரிய அளவில் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதே தெருவில் இருக்கிற பெரிய பணக்காரன், மூர்க்கமான நபர் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ண முடியுமோ பண்ணினான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சொன்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சு. அன்றைக்கி சொன்ன அன்னைக்கு அவனுடைய வலது கையும் வலது காலும் செயலிலேருந்து படுத்த படுக்கை ஆயிட்டான். தெருவில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, இந்த தெய்வம் மனுஷனுக்கு விரோதமாக எழும்பினால, ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக எழும்பினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பியிருக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் முடிந்து போக போகிறார். இனி அதை நீங்கள் காண மாட்டீங்க. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனம், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதீங்கள், நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. அவருடைய வாழ்க்கை முடிந்தது, இராணுவத்தினுடைய கிரியைகள் முடிந்தது, பார்வோனுடைய தந்திரங்கள் முடிந்தது, பார்வோனுடைய பின்தொடர்தல் முடிந்தது, பார்வோனுடைய கிரியைகள் முடிந்தது. செங்கடலுக்கு முன்பாக எல்லா பிரச்சனையும் முடிந்தது. செங்கடலுக்கு அப்புறம் ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய சுதந்திரம் உண்டானது. இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த எல்லா பிரச்சனைகள் முடிந்தது. இனி ஒரு ஆசீர்வாதம், இனி ஒரு சுதந்திரம், இனி ஒரு நன்மை உங்களை தொடரும். கலங்காதிருங்கள். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, எல்லா பிரச்சனைகள் முடிவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.